ரைட். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்னால் போன கிளாஸ்ல நேத்து நடந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு 2.2 வந்து முடிச்சிருந்தேன். அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டாபிக் என்னன்னு சொன்னால் 2.3 தேர்ச்சி மட்டம். சரி, 2.3 தேர்ச்சி மட்டத்தை தான் நாங்க பார்க்க வேண்டியது. ரைட். அப்ப இந்த 2.3ல குறிப்பிடப்படுற விடயம் என்னென்று சொன்னால் கேள்வி நிகழ்ச்சியை வரைவிலக்கணப்படுத்தி விலை கேள்வி நிகழ்ச்சியை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், விளக்க போறோம். அப்ப கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா சரி, அந்த கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமான விளக்கத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த 2.3 பார்க்க போறோம். கேள்வி நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க இந்த 2.1லையும் 2.2லையும் பார்த்த விடயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். என்ன கேள்வினா என்னன்னு பார்த்தோம், கேள்வியில செல்வாக்கு செலுத்துற காரணிகளை பார்த்தோம், கேள்வியை நாங்க 2 வகைப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி அப்படின்னு சொல்லி அதுக்கா அந்த தனிநபர் கேள்விய தீர்மானிக்கிற காரணிகள், சந்தை கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் கேள்வி விதி சம்பந்தமா பார்த்து இந்த கேள்வி விதிய ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள், அதே மாதிரி கேள்வி விதியை முன்வைக்கக்கூடிய முறைகள், அதே மாதிரி கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பங்கள்னு சொல்லி போட்டு நாங்க பார்த்தோம். புறநடை கேள்வி அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்த்தோம். சரி, அப்ப இந்த பண்டங்கள், சாதாரண பண்டம், இழிவு பண்டம், டிஃபன் பண்டம், இதுக்கான வருமான விளைவு எப்படி வரும், பதிலீட்டு விளைவு எப்படி வரும், விலை விளைவு எப்படி வரும் அப்படின்றத முடிச்சுட்டு நாங்க 2.1 வந்து முடிச்சிருந்தோம். அதே மாதிரி 2.2ல வந்து நாங்க பார்த்த விஷயம் தான், நேத்து பார்த்த விஷயம் தானே என்ன சொன்னா கேள்வி தொகை மாற்றம் அல்லது கேள்வி அளவு மாற்றம், கேள்வி தொகை மாற்றம், அதே மாதிரி கேள்வி மாற்றம், இது ரெண்டுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை நாங்க என்ன செஞ்சோம், விரிவாக பார்த்திருந்தோம். அப்ப இன்னைய அந்த கிளாஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னு சொன்னால் 2.3 கேள்வி விதி சம்பந்தமா பார்க்க வேண்டியது. சரி, கேள்வி விதி சம்பந்தமா பார்க்க வேண்டியது. ரைட். இப்ப இந்த கேள்வி விதி இல்ல, கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா பார்க்க வேண்டியது. ரைட். கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா பார்க்க வேண்டியது. அப்ப இந்த கேள்வி நிகழ்ச்சியை நாங்க வரைவிலக்கணப்படுத்தி, நிகழ்ச்சின்னா என்ன விலைங்க நான் சொல்றது, அதே மாதிரி இந்த விலை கேள்வி நிகழ்ச்சி வந்து எப்படி தொடர்பு படுது, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான எல்லா விடயத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போறோம். சரி, இந்த கேள்வி நிகழ்ச்சி ரைட். இப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா நிகழ்ச்சின்னு ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெகிழ்ச்சி. இந்த நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றத முதலாவது பேசிக்கா நீங்க என்ன செய்யணும்னா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா, நான் படிச்சு தர டைம்ல ஷோர்ட்டா நீங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதை நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா, என்ன விஷயம் சொல்லப்படுது, மிக முக்கியமான விஷயம், நோட்ஸ்ல இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வர டைம்ல தான் உங்களுக்கு ஒரு விளக்கம் உண்டு, மேலதிகமான விளக்கம் உண்டு கிடைக்கும். திருப்பி எடுத்து பார்க்குற டைம்ல அது ஒரு உங்களுக்கு விளங்காத விஷயம் ரைட், உடனே கிளியர் ஆகாத விஷயமும் அந்த ஷோர்ட் நோட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க சும்மா பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும், சொல்லித்தர விஷயத்த வந்து நோட் பண்றதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப நெகிழ்ச்சி. அப்ப நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல போகல என்ன சொன்னால் பொருளியல்ல இரு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். என்ன செய்ய போறோம், பொருளியல்ல இரு மாறிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். கணித ரீதியில நாங்க என்ன செய்ய போறோம், அளவிட்டு கூற போறோம். அப்படி அளவிட்டு கூட்டுறதை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், நெகிழ்ச்சி அல்லது நெகிழ்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். நெகிழ்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்றது. அப்ப நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன உதாரணமா சார்ந்த மாறியில ஏற்படும் மாற்ற வீதத்திற்கும் சாராத மாறியில ஏற்படுற மாற்ற வீதத்திற்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நெகிழ்ச்சி. விளைஞ்சவங்களுக்கு சொல்றது. அப்ப நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளை கொள்ளணும். சரி, அப்ப கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள்ல
காரணிகள்ல ஏதாவது ஒன்றுல ஏற்படும் மாற்ற வீதத்திற்கும் அப்பொருளுடைய கேள்வி தொகையில ஏற்படுற மாற்ற வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு கணித ரீதியில் அளவிட்டு கூறுவது கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சார்ந்த மாறி என்ன கேள்வி, அதாவது கேள்வியில ஏற்படுற மாற்றம், கேள்வி தொகையில ஏற்படுற மாற்றம். சாராத மாறி என்ன கேள்வியில ஏற்படுற மாற்றம். அப்ப நல்லா விலை கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இந்த கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள்ல கேள்வி தொகை மாற்றம் ஒன்று பார்த்தோம், கேள்வி மாற்றம் அப்படின்னு பார்த்தோம். ஓ இல்லையா? போன கிளாஸ்ல பார்த்தோமா இல்லையா? ரைட். அப்ப இப்படியா அந்த சார்ந்த மாறி சாராத மாறி, சார்ந்த மாறி சாராத மாறி, இந்த இரு விடயத்துக்கும் இடையிலான, இரு மாற்றத்துக்கும் இடையிலான, விலை நான் சொல்றது இரு மாறிகளுக்கும் இடையிலான இந்த தொடர்பை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். அளவிட்டு கூற போறோம். அப்படி கணித ரீதியில அளவிட்டு கூறுறதை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். விளையாட்டு உங்களுக்கு சொல்றது ரைட். அப்ப இந்த கணித ரீதியில அந்த நெகிழ்ச்சிய காண்றதுக்கான சமன்பாடு என்ன? சார்ந்த மாறியில ஏற்படுற சதவீத மாற்றம், சார்ந்த மாறியில சார்ந்த மாறியில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தின் கீழே சாராத மாறியில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் விளைஞ்ச சொல்றது. அப்ப இதத்தான் சார்ந்த மாறி சாராத மாறி. சரி. அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நெகிழ்ச்சியை கணிப்பிட போறோம். இது பேசிக்கான நெகிழ்ச்சி சம்பந்தமான ஒரு விடயம். விளைஞ்ச சொல்றது. அப்ப நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன? பொருளியல்ல ரெண்டு மாறிகள், என்னது சார்ந்த மாறி சாராத மாறி அப்படின்னு சொல்லி போட்டு. இப்ப கேள்வி நாங்க எடுத்துக்கொண்டா கேள்வி மாற்றம், கேள்வி தொகை மாற்றம். அப்ப கேள்வி மாற்றம் சார்ந்த மாறி, கேள்வி தொகை மாற்றம் சாராத மாறி விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியாக இந்த இரு மாறிகளுக்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரி. அப்ப ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வாரம் என்னன்னு சொன்னா, இந்த நெகிழ்ச்சியின் வகைகளை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பிரதானமாக ரெண்டு வகைகளாக இந்த நெகிழ்ச்சி நாங்க வகைப்படுத்த போறோம். பிரதானமாக அந்த பொருளியல்ல நாங்க நெகிழ்ச்சியை எத்தனை வகைப்படுத்துவோம்? ரெண்டு வகைப்படுத்துவோம் பிரதானமாக. சரி. 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 இந்த நெகிழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நெகிழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதானமாக ரெண்டு வகைகளாக நாம வகைப்படுத்துவோம். முதலாவது வந்து என்ன? கேள்வி நெகிழ்ச்சி. கேள்வி நெகிழ்ச்சி. இரண்டாவது விடயம் நிரம்பல் நெகிழ்ச்சி. நிரம்பல் நெகிழ்ச்சி. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெகிழ்ச்சிய பிரதானமாக ரெண்டு வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். பிரதானமாக ரெண்டு வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். சரியா? கேள்வி நெகிழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி. இப்ப இந்த கேள்வி நெகிழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம்? மேலும் மூன்று வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். இந்த கேள்வி நிகழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி நெகிழ்ச்சி சம்பந்தமா தானே நாங்க இந்த தேர்ச்சி மடத்துல நாங்க பார்க்க போறோம். மேனேஜர் சொல்றது கேள்வி நெகிழ்ச்சி சம்பந்தமா தானே நாங்க பார்க்க போறோம். இந்த கேள்வி நெகிழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா மேலும் பிரதானமாக மூன்று வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். அதுல முதலாவது விடயம் சொன்னால் வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. சரி. இரண்டாவது விடயம் என்று சொன்னால் விளைசார் கேள்வி நெகிழ்ச்சி. விளைசார் கேள்வி நெகிழ்ச்சி. மூன்றாவது விடயம் என்று சொன்னால் விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னால் நெகிழ்ச்சிய பிரதானமாக ரெண்டு வகைகளாக நாம வகைப்படுத்தும். விளைஞ்சா சொல்றது என்னது? கேள்வி நெகிழ்ச்சி, நிரம்பல் நெகிழ்ச்சி. நல்லா நல்லா வந்து உள்வாங்கிக் கொள்ளணும்.
இப்ப நாங்க பேசிக்கான விஷயம் தானே பாக்குறோம். அப்ப கேள்வி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள வகைகள் இருக்குது, விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள வந்து வகைகள் இருக்குது, விலைசார் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள வந்து வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நாங்க பாக்குற டைம்ல நிகழ்ச்சினா இது தானா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த டைம்ல எதுவும் டவுட் வழி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். சரி, இப்போ முதலாவது நாங்க ஒரு எனாலிஸ் ஒன்று பார்க்கணும். நெகிழ்ச்சின்னு சொன்னா 2 வகைப்படுத்துறோம். நெகிழ்ச்சினா என்ன? நெகிழ்ச்சியை நாங்க 2 வகைப்படுத்துறோம். அந்த 2 வகைக்குள்ள அந்த கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சின்னு சொல்லி வகைப்படுத்துறோம். இந்த கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள மேலும் வந்து கேள்வி நிகழ்ச்சியை மேலும் 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி, விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். இப்ப நாங்க அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். இதெல்லாம் சொல்றது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். அதே மாதிரி விலைசார் கேள்வி நிகழ்ச்சிய 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். அதே மாதிரி விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிய 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். சரியா? அப்ப இப்படியாக உங்களுக்கு இந்த கேள்வி நிகழ்ச்சியை மாத்திரம் நாங்க பாக்குற டைம்ல இப்படியாக உங்களுக்கு விரிவாக்கம் அடைஞ்சிட்டு போகுது. எப்படி? இந்த கேள்வி நிகழ்ச்சியை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். நேர்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அதே மாதிரி எதிர்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. சொல்றது அதே மாதிரி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகைகளாக வகைப்படுத்துவோம். நேர்கணிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, நல்ல விலை கொள்ளணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். ஒன்றை விட கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றை விட குறைந்த சரி ஒன்றை விட கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றை விட குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, பூஜ்ஜியம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, அதே மாதிரி முடிவில். சரியா? முடிவில். இப்படியாக நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். என்ன சொல்றது? முடிவிலிசார் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரி, இப்ப நாங்க இந்த 5ஐயும் தான் விரிவாக இந்த தேர்ச்சி மட்டத்துல பார்க்க போறோம். அதுதான் நாங்க ஆரம்பத்திலேயே இந்த தலைப்பு சொல்ற டைம்ல கேள்வி நிகழ்ச்சிய வரைவிலக்கணப்படுத்தி விலை கேள்வி நிகழ்ச்சிய விளக்க போறோம். விலை கேள்வி நிகழ்ச்சிய விளக்க போறோம். இதுதான் எங்களோட இந்த தேர்ச்சி மட்டத்தின் தலைப்பு. அப்ப நாங்க எது சம்பந்தமா பார்க்க போறோம்? இந்த தேர்ச்சி மட்டத்துல எது சம்பந்தமா பார்க்க போறோம் அதை சொல்லுங்க பாப்போம். எது சம்பந்தமா பார்க்க போறோம்? விலை கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நீங்க பேசிக்கா நீங்க விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த விரிவாக்கம். கேள்வி நிகழ்ச்சின்னா கேள்வி நிகழ்ச்சி, அதாவது நிகழ்ச்சியை 2 வகைப்படுத்துறோம். அதுக்குள்ள கேள்வி நிகழ்ச்சியை நாங்க பிரதானமாக 3 வகைப்படுத்துறோம். அந்த 3 வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். கேள்வி நிகழ்ச்சியின் 3 வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. வெரி குட். இப்படியாக நாங்க என்ன செய்யறோம்? கேள்வி நிகழ்ச்சியை 3 வகைப்படுத்துறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை நேர்கணியம், எதிர்கணியம், பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி போட்டு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியும், விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை ஒன்றை விட கூடியது, ஒன்றை விட குறைந்தது, பூஜ்ஜியம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமனானது, முடிவிலி அப்படின்னு சொல்லி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியையும், விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால்
விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிய நேர்கணியம், நேர்கணிய விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, எதிர்கணியம், அதே மாதிரி பூச்சி அப்படின்னு சொல்லி விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியை 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். இதுதான் என்னன்னா கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள். கேள்வி நிகழ்ச்சியின் வகை. சரி, அப்ப நாங்க இந்த தேர்ச்சி மட்டத்துல நாங்க எது சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னா விலைசார் கேள்வி. எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் தெரியும். இந்த விரிவாக்கத்துக்குள்ள இந்த தேர்ச்சி மட்டத்துல என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு விளங்கிக்கணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கொண்டு வரும். ரைட்டா, இவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டத்துல நாங்க பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இப்ப இந்த 2வது யூனிட்டை பொறுத்தவரையில எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது? 2வது யூனிட்டை பொறுத்தவரையில எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது? எத்தனை தேர்ச்சி மட்டம்? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். 12 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. 12 தேர்ச்சி மட்டம். விளைஞ்ச சொல்றது மிகப்பெரிய ஒரு விரிவான ஒரு பாடம் 2வது யூனிட் அப்படின்றது. அப்ப நாங்க கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமான எல்லா விஷயமும் பார்க்க வேண்டியது, நிரம்பல் நிகழ்ச்சி சம்பந்தமான எல்லா விஷயமும் பார்க்க வேண்டியது. அப்ப நாங்க இந்த கேள்வி நிகழ்ச்சியை 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்தினோம். அதே மாதிரி நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்தும். 5 வகைகளாக நாங்க நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம்? வகைப்படுத்த போறோம். அதுல 0 1க்கு சமனானது, 1ஐ விட குறைந்தது, 1ஐ விட கூடியது, முடிவிலி. இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். சரியா? எப்படி வரும், என்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியை கணிப்பின்றது, எதோட நாங்க தொடர்புபடுத்த போறோம், இது எதுக்கெல்லாம் தேவைப்படும். விளைஞ்ச சொல்றது பொருளியல்ல வந்து நம்மளோட லைஃப்ல எதுக்கு ஏதோ ஒரு கொள்வனவு செய்யற டைம்லயோ இல்லாட்டி எதோட சம்பந்தப்பட போகுது, இதெல்லாம் எப்படி ஏன் படிக்கிறோம், விளைஞ்ச சொல்றது இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நாங்க ஆராய்வோம். இப்போதைக்கு நீங்க விலை கொள்ள வேண்டிய விஷயம் இப்படியான அந்த வகைகள். அதாவது நிகழ்ச்சியை நாங்க 2 வகைப்படுத்துறோம். கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சியை 3 வகைப்படுத்துறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. இல்லைங்களா? அப்ப நாங்க இந்த தேர்ச்சி மட்டத்துல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. என்ன சார் கேள்வி நிகழ்ச்சி? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப இந்த கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு பேஸ் அடிப்படையான விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கினா, அடிப்படை விடயம் கிளியரா விளங்கிச்சா? கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா, விளங்கிடுச்சு. நிகழ்ச்சி சம்பந்தமான மாஜிதா, அனுஷா, ஓகே. விளங்கிடுச்சு சார். ரைட். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முந்தி கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றதை பார்க்கணும். கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றதை பார்க்கணும். ரைட். இதை நோட் பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு புக்லயோ அல்லது ஒரு பேப்பர் ஒன்லயோ எடுத்து நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? பாபம் யார் செஞ்சீங்க? நோட் பண்ணிட்டீங்களா அனுஷா, மாஜிதா? நோட் பண்ணியாச்சு சார். வெரி குட். சரி, ரைட். இப்ப முதலாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கேள்வி நெகிழ்ச்சி தான் என்னன்ற பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? கேள்வி நெகிழ்ச்சி. கேள்வி நெகிழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம் ஒன்றோட கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள்ல ஏதாவது ஒன்றுல ஏற்படும் மாற்ற வீதத்திற்கும் அப்பொருள்ன கேள்வி தொகையில ஏற்படுற மாற்ற வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை வந்து கணித ரீதியிலால விட்டு கூற போறோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்.
எந்த ரெண்டு தொடர்பு, எந்தெந்த ரெண்டு விடயம், கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள். அப்ப கேள்விய தீர்மானிக்கிற காரணிகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணி? குறித்த பண்டத்தின் விலை, ரைட், தொடர்புடைய பண்டத்தின் விலை, சொல்லுங்க. நுகர்வோர் வருமானம், நுகர்வோர் சுவை, எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்க்கை, நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும், ஏனைய காரணிகள். மேனேஜர் சொல்றது. அப்ப இது வந்து கேள்வியை தீர்மானிய காரணம். குறித்த பொருள் விலை, தொடர்புடைய பண்டத்தின் விலை, மேனேஜர் சொல்றது. நுகர்வுண்ட வருமானம், நுகர்வுண்ட சுவை, சரி, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பை, நுகர்வுண்ட எண்ணிக்கை, ஏனைய காரணி அப்படின்னு சொல்றது கேள்வியை தீர்மானிக்கும் காரணி. அப்ப இப்படியான இந்த கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள்ல ஏதாவது ஒன்றில் ஏற்பட்ட மாற்ற வீதம். அதாவது விலையிலே அழிக்கலாம், தொடர்புடைய பண்டங்களோட விலையிலே அழிக்கலாம், அல்லது நுகர்வோண்ட சுவை அழிக்கலாம், நுகர்வோண்ட வருமானம். கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள்ல ஏதாவது ஒன்றில் ஏற்படும் மாற்ற வீதத்திற்கும் அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்பொருளுண்ட கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்ற வீதம். பொருளுண்ட கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்ற வீதம். இந்த ரெண்டு விடயத்துக்கும் இடையிலான தொடர்பை நாங்க என்ன செய்ய போறோம்? கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேள்வி நிகழ்ச்சி. சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கேள்வி நிகழ்ச்சின்னா என்ன? அப்ப கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா பொதுவா நல்ல குறிப்பிட்ட பண்டத்தை, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட பண்டத்துக்கு கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள்ல ஏதாவது ஒன்று விலையாய்க்கலாம், தொடர்புடைய பண்டங்கள்ல விலையாய்க்கலாம், நுகர்வோண்ட வருமானம் ஆயிக்கலாம், நுகர்வோண்ட சுவையாய்க்கலாம், எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை ஆயிக்கலாம், விளைஞ்சா சொல்றது நுகர்வோண்ட எண்ணிக்கை ஆயிக்கலாம், ஏனைய காரணிகள் ஆயிக்கலாம். சரியா? அப்ப இப்படியான இந்த கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள்ல ஏதாவது ஒன்றுல ஏற்படுகின்ற மாற்ற வீதத்திற்கும் கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்ற வீதம், அந்த பொருள் கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்ற வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூறதான் நாங்க என்ன சொல்றோம்? கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வேற. அது எப்படின்னு சொல்லி போட்டு நாங்க அது அடுத்த கட்டமா நாங்க பார்க்க போறோம். அதான் நாங்க விளக்க போறோம் அடுத்த கட்டம். அப்ப முதலாவது விடயம் நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும்? கேள்வி நிகழ்ச்சினா என்ன? கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன விளைஞ்சா அவங்க சொல்றது. அப்ப கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்றத தெளிவாக விளங்கிக்கணும். நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒருக்கா. எனக்கு நீங்க ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு. கேள்வி நிகழ்ச்சின்னா என்ன? சொல்லுங்க. கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன? குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட பண்டத்துல கேள்வியை தீர்மானிக்கும் கேள்விகள் ஏற்படும் மாற்று வீதம். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. அடுத்தால் சொல்லுங்க அனுஷா. கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்றில் ஏற்படும் மாற்று வீதத்திற்கேற்ப கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்று வீதத்தை கணித ரீதியில் அளவிட்டு கூறுவது. ரைட். அப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, குறிப்பிட்ட ஒரு பண்டம் அப்படின்ற அந்த விடயத்தை வந்து நீங்க கட்டாயமா மென்ஷன் பண்ணணும். விளைஞ்ச சொல்றது நீங்க மேலதிகமா நான் கேட்கறதால நீங்க வாய்மொழி மூலமா நோமலா சொல்றீங்க. ஆனா அங்கனைக்க வந்து குறிப்பிட்ட ஒரு பண்டம், குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம், அந்த வேர்டு வந்து கட்டாயமா அங்கனைக்கு குறிப்பிடப்படணும். அப்படி குறிப்பிடப்படாட்டி அங்கனைக்கு உங்களோட ஆன்சர் பிள்ளையா பேத்துரும். விளைஞ்ச அவங்க சொல்றது ரைட். அப்ப நாங்க வார விஷயத்துக்கு
கேள்வி நிகழ்ச்சி. அப்ப என்ன, குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம். அந்த குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் ஏதாவது ஒன்றுல ஏற்படும் மாற்ற வீதத்திற்கும் அந்த பொருள் கேள்வி தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூறுறது. அத நாங்க என்ன சொல்றோம், கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் வாரம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு நாங்க கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு பார்த்துட்டு அதுல வரைவிலக்கணத்தை பார்த்துட்டு அடுத்த கட்டமா நாங்க எது பார்க்க வேண்டியது, கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா நாங்க பார்த்துட்டோம். கேள்வி நிகழ்ச்சின்னா என்னன்றது வரைவிலக்கணத்தை நாங்க பார்த்துட்டோம். பார்த்துட்டு அடுத்த கட்டமா என்ன தலைப்பு தந்திக்கிறேன், என்ன தலைப்பு, விலை கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப நாங்க மெயின் டாபிக்கு வாரம் என்னன்னு சொன்னா, அந்த கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா தான் நாங்க அடுத்த கட்டமா விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்றதை விளங்கி கொள்ளிடும். விளங்கி சொல்றது அதுதான். அதுக்கு முந்தி அந்த தலைப்புல போட்டீங்கன்னா கேள்வி நிகழ்ச்சியை வரைவிலக்கணப்படுத்தி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை விளக்குவாங்க. அதுதான் தேர்ச்சி மட்டத்துல தலைப்பு. விளங்க சொல்றது பாங்க கேக்குது, கொஞ்சம் இருங்க. ரைட், வாய்ஸ் கிளியரா? பேசுறது கேக்குதா? கேக்குது சார்.
ரைட். சரியா? ரைட். இப்ப விளங்கிக் கொள்ளணும். இந்த கேள்வி நிகழ்ச்சி என்னன்னு பார்த்து கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தான் நாங்க விளக்க போறோம். அப்ப நாங்க கேள்வி நிகழ்ச்சியை நாங்க 3 பிரதானமாக வகைகளுக்குள்ள நாங்க வகைப்படுத்தினோமா இல்லையா? 3 பிரதான வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வகைண்டு? என்னென்ன வகை? குயிக்கா என்னென்ன வகை? வருமான சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை குறித்த கேள்வி நிகழ்ச்சி. ரைட். விலைங்க சொல்றது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நாங்க 2.3 தேர்ச்சி மட்டத்துல நாங்க எது பார்க்க போறோம்? எதை பார்க்க போறோம்? விலைசார் கேள்வி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். அந்த 5 வகைகளையும் சொல்லுங்க பாபு. ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒருமை கேள்வி நிகழ்ச்சி, முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்வோம் படிப்போம். அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். இப்ப நாங்க இதை அழிச்சிட்டு இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா உங்களுக்கு என்னன்றது விளங்கி பேசிக்கான விஷயம். சரி. அப்ப அடுத்ததாக தான் நாங்க அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள வரோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. சரி. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்றத நான் சொல்ல போறேன். அது நீங்க உணர்வுபூர்வமா உள்வாங்கிக் கொள்ளணும். என்ன விஷயம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். சும்மா இந்த வரைவிலக்கணத்தின்படி ரீட் பண்ணிட்டு ரைட் விலைசார் கேள்வி நிகழ்ச்சினா இத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு பாடமாக்கி வச்சு கொள்றத விட உள்வாங்கணும். அது விஷயம் அப்படின்னா என்ன மேனேஜர் சொல்றது என்ன, ஏன் அப்படி வருது, அந்த கேள்விகள் நீங்களே உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டாதான் அது சம்பந்தமான ஒரு நல்ல விளக்கம் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? விஷயத்தை நாங்க என்ன செய்வோம், பிராக்டிகலா பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்றது. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல கேள்வியை தீர்மானிக்கும் ஏனைய காரணி மாறாத நிலை. அப்ப கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி என்னென்ன வரும்? விலை தவிர்ந்த ஏனைய காரணி என்னென்ன வரும்? என்னென்ன வரும்? விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் என்ன? தொடர்புடைய பண்டத்திற்கு விலை, நுகர்வொண்ட வருமானம், நுகர்வொண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை, நுகர்வொண்ட எண்ணிக்கை, ஏனைய காரணி. ஏதான் என்னன்னு சொன்னா கேள்வியை தீர்மானிக்க ஏனைய காரணிகள். விளைஞ்ச சொல்றது. அப்ப இந்த காரணிகள் எப்படி போகுதுன்னு சொன்னா நிலையாக காணப்பட போகுது, மாற்றமடையாம காணப்பட போகுது. இப்படியான சந்தர்ப்பத்துல மாறாத நிலையில விளைஞ்ச சொல்றது நிலையாக காணப்படும் சந்தர்ப்பத்துல ஒரு குறித்த பண்டத்தின் விலை மாற்றத்திற்கும் சரியா டெல்டா பிக்கும் அதே மாதிரி അതിന്റെ கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை நாங்க என்ன செய்ய போறோம்? கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னா விலைசார் கேள்வி எதோட சம்பந்தப்பட போதோ விலையோட. அதுக்குத்தான் நாங்க அதுக்கு பெயர் வச்சுக்கிறோம் என்ன, விலைசார் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி தொகையை எதோட சம்பந்தப்படுத்தி நாங்க சொல்ல போறோம், எதோட சம்பந்தப்படுத்தி நாங்க விளக்க போறோம், எந்த மாற்றத்தோட சம்பந்தப்படுத்தி நாங்க விளக்க போறோம்? விலைன்ற மாற்ற வீதத்தை தான் நாங்க விலைன்ற மாற்ற வீதத்தை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம்?
இந்த கேள்வி நிகழ்ச்சியை விளக்க வரும். அதுக்காகத்தான் அது பெயர் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட பண்டத்துல கேள்வியை தீர்மானிக்கிற காரணி எப்படி இருக்க போகுது, நிலையாக இருக்க போகுது, மாற்றம் அடையாம காணப்பட போகுது. சரியா? வாய்ஸ் கிளியரா? போட் வந்து கட் ஆயிடுச்சா இடையில? இப்போ ஓகே தானே? ஓகே சார். ரைட். சரியா? அப்ப நல்லா விளைவிக்கணும். நல்லா விளைவிக்கணும். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி ஏன் இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு பெயர் வச்சோம் அப்படின்னா, விலைக்கும் അതിന്റെ கேள்வி தொகைக்கும் குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றத்திற்கும் അതിന്റെ கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பு கணித ரீதியில் அளவிட்டு கூற போறோம். அதுக்காகத்தான் விலை சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிறேன். அப்ப எப்படியான சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொன்னா, கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி தொடர்புடைய பண்டங்களுடைய விலை, நுகர்வோண்ட வருமானம், நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை, சொல்றது நுகர்வோண்ட எண்ணிக்கை, ஏனைய காரணம். இப்படியான அந்த கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, மாற்றம் அடையாம இருக்க போகுது. மாற்றம் அடையாம இருக்க போகுது. இப்படியான சந்தர்ப்பத்துல, இப்படியான நிலையில விலை மாற்றத்திற்கும் அதன் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது, என்ன பேர் சொல்றது, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்றதை விளங்கி கொண்டீங்களா? விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்றதை விளங்கி கொண்டீங்களா? கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். மாயிதா? ஓ சார். இல்லாட்டி என்ன சரி குழப்பம் இருக்குது உங்களோட ஆன்சர்ல வந்து ஒரு கான்பிடன்ட் ஒன்று இல்லாம இருக்குது. ஷூரா விளங்கிச்சா? விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்றது ஷூரா விளங்கிச்சா? நீங்க ஓசர்ன்னு சொல்ல போக்கல ஒரு சோம்பரத்தனத்தோட, இல்லாட்டி அது விலங்கல்ன்னு சொன்னா என்னமோ சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட ஆன்சர்ல கான்பிடன்ட் ஒன்று இல்லாத மாதிரி இருக்குது. விளங்குதா? விளங்கிச்சா இல்லையா? அப்ப இன்னும் ஒருக்கா சொல்லி தரணுமா வேணாமா? விளங்குச்சு சார். கிளியரா விளங்குனுச்சு. வெரி குட். அந்த 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 உற்சாகத்தன்மை, விளைஞ்ச சொல்றது, அந்த மோட்டிவேட்டோட விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி வந்து உங்களோட ஆன்சர்ல ஒரு கண்பிரத்தன்மையும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு வீரத்தன்மையும் காணப்படுற நேரத்துல, அந்த டைம்ல தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். ரைட், பிள்ளைக்கு பெரிய விளங்குது விஷயம், அடுத்த கட்டமா இன்ட்ரெஸ்டா சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கும் வரும். உங்களுக்கும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்கணும். அந்த சூம் கிளாஸ் வந்து நேரடியா இருந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உருவாகும் நினைக்கிறேன். சரியா? நேரடியா படிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று நினைக்க உங்களுக்கு உருவாகும். சரி, இப்ப கேள்விகள் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி, அப்போ உங்களோட ஆன்சர் பிழையாயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று தந்து, உங்களோட டவுட்டுகள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்கிட்ட முன் வச்சு, அந்த முன்வைக்கிற டவுட்டுகளுக்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு தார டைம்ல ஒரு சுமூகமான ஒரு கலந்துரையாடலாக, சுமூகமான ஒரு டிஸ்கஷன் உண்டுவாங்க நீங்க பேய்த்து, இந்த விடயம் வந்து சரியா ஆள் மனதுல பேய்த்து பதிஞ்சு உங்களோட எக்ஸாமுக்கு வெரி ஈஸியாயி. அதுக்காகத்தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறது, திருப்பி திருப்பி இப்படியா, கேள்வி நிகழ்ச்சி விளங்கிட்டா, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி விளங்கிட்டா, அதன் வகைகள் விளங்கிட்டா, அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட திருப்பி 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 உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறதும், உங்ககிட்ட விளங்கிட்டான்னு சொல்லி போட்டு திருப்பி திருப்பி கேட்கறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? நீங்களே சொல்லுங்க பாவம் அந்த காரணத்தை. நீங்களே சொல்லுங்க பாவம் என்ன காரணமாயிருக்கும்? அப்படி திருப்பி திருப்பி உங்கள்ட்ட கேள்வி கேட்டு விளங்கிச்சா, அடுத்த இது வந்து என்ன சரி டவுட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான ரீசன் என்ன வாய்க்கும், நீங்க என்ன வாய்க்கும்னு நினைக்கிறீங்க? அனுசா சொல்லுங்க பாப்போம். நாங்க அந்த சப்ஜெக்ட நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் சொன்னோம்.
ரைட், வெரி குட். மாயிதா சொல்லுங்க பாப்போம். சப்ஜெக்ட் எல்லாம் விளைவிக்கணும். ரிசல்ட் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப நேர்ல சரி, அப்ப நேர்ல படிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். நல்ல அத வந்து உள்வாங்கி பிராக்டிகலா அதை உள்வாங்கி கொள்ளு. விளைஞ்ச சொல்றது ஒரு விஷயத்த சொல்ற டைம்ல இது இப்படித்தான் விஷயம் அப்படின்றத நாங்க விளங்கி கொள்ளு. சரியா? இப்ப உதாரணமா நாங்க சொன்னா ஒரு கணிதத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம். 50 5ஆல பிரிச்சா எப்படி? அப்ப 50 5ஆல பிரிக்கிற டைம்ல 5 போட்டு ஐ மேல ஐ ஒண்ணு 5 ஐ ஒண்ணு 5 ஐ பூஜ்ஜியத்தை கீழே இறக்குறோம். அப்ப பூஜ்ஜியம் வந்துடும். இதுல பூஜ்ஜியத்தை மேல போட்டுரும். கீழே இறக்கின பூஜ்ஜியத்தை கீழே இறக்கின பூஜ்ஜியத்தை மேல அப்படியே போட்டுரும். அப்ப 10 முறை. அப்ப 50 5ஆல பிரிச்சா 10 கணக்கு வகையில பாக்குறோம். இப்ப நீங்க 50 ரூபாய் சல்லி கொண்டு போறீங்க. அந்த 50 ரூபாய் சல்லிக்கு 10 ரூபாயோட தொப்பி 5 வாங்குறீங்க. 50 ரூபாய் சல்லி கொண்டு போயிட்டு 10 ரூபாயோட தொப்பி 5 வாங்குறீங்க. அப்ப உங்ககிட்ட பேலன்ஸ் கிடைக்குமா? பேலன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. இதுதான் இப்ப நான் தொப்பி கதை சொன்னேன் தானே, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வேற. ஆனா ரெண்டும் ஒரே விடயம் தான். ரெண்டுமே வந்து ஒரே விடயம். ஆனா இது பிராக்டிகல், இது வந்து கணக்கு. அது மாதிரிதான் ஒரு விடயத்தை நாங்க நோட்ஸ் அடிப்படையில தேரின் அடிப்படையில அதை பாடமாக்கி வரைவிலக்கணப்படுத்தி அப்படி செய்யணும். ஓகே, எக்ஸாமுக்கு அப்படித்தான் எதிர்பார்ப்போம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதை உள்வாங்கிக் கொள்ளணும். நாங்க என்ன செய்யணும்? அதை உள்வாங்கிக் கொள்ளணும். அப்படி உள்வாங்குற சந்தர்ப்பத்துல தான் உங்களுக்கு பாடமாக்கி அதை வரைவிலக்கணப்படுத்தி அதை வந்து அந்த எக்ஸாம் பேப்பர்ல முன்வைக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆவேலும். என்ன செய்யலும்? ப்ரிப்பேர் ஆவேலும். விளைஞ்சவனு சொல்றது அதை வந்து நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். சும்மா ஏனோ தானோட எங்க போனாலும் இந்த நிறைய பிள்ளைகள் வந்து விடுற மிஸ்டேக் அதுதான். விளைஞ்ச சொல்றது போன உடனே இதான் சொல்லி அதை வந்து உள்வாங்கிக் கொள்றதுக்கு வந்து முன் வாரது இல்ல. என்ன விஷயம்ன்றத அப்ப நாங்க படிக்கிறோம், சொல்லிக்கிறோம், சோம் கிளாஸ் அந்த இல்லாட்டி நேரடியா போறோம், படிக்கிறோம், அந்த டைமை முடிச்சு கொள்ளணும். அப்ப சொல்லித்தர விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு தலையில போட்டு பிச்சு கொள்ளணும் அப்படின்னு இல்ல. கொஞ்ச விஷயமா இருந்தாலும் அத உணர்வு பூர்வமா நீங்க என்ன செய்யணும்? அதை உள்வாங்கிக் கொண்டு அது லைஃப்ல அந்த விஷயம் உங்களுக்கு மறக்காத மாதிரி அதை நீங்க என்ன செய்யணும்? மனசுல பதிஞ்சு கொள்ளணும். அதான் சரியான படிப்பு. அப்பதான் நீங்களே உங்களுக்கு உண்மையா படிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். இப்ப நாங்க வீட்டுல பேசுறாங்க அல்லது வீட்டுல என்ன சரி சொல்றாங்க, வீட்டுல சொல்ற கட்டாய பாட்டுக்காக அல்லது ஏதாவது ஒரு கட்டாய பாட்டுக்காக வைக்கலாம். இல்லாட்டி அடுத்தாக்கள் படிக்கிறாங்க, நாங்க நோண்டி ஆகிருவோம், அப்படி இப்படி நிறைய ரீசனிக்கலாம் படிக்கிறது. ஆனா நீங்க முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் எனக்கு உண்மையாகிறேனா? நான் உண்மையாகிறேனா? அதுக்கு பிறகுதான் அடுத்தாக்களை நம்ம யோசிக்கணும். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற டைம்ல அந்த படிக்கிற பாடம் சரியான படி இல்லாட்டி வீட்டுல பார்க்கணும். வீட்டுல பாக்குறாங்க, நாங்க கொஞ்ச நேரம் இருந்து படிச்சுட்டு ரைட் நாங்க 2 இருந்து படிச்சேன் அர்த்தமா இது இப்ப மார்னிங் படிக்கிறேன் அப்படி அது இல்ல. ஒரு அவர் படிச்சாலுமே அந்த விடயம் வந்து அந்த விடயத்தை நீங்க முழுமையா சரியா தெளிவா நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். என்ன சொல்றது? அதை உள்வாங்கிக் கொண்டாதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவேலும். என்ன சொல்றது? அதே மாதிரி அந்த விடயத்தை நீங்க இன்னொரு ஆளுக்கு விளக்கப்படுத்துற டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி விளக்கப்படுத்துற டைம்ல உங்களுக்கும் இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு விளக்கமும் கிடைக்கும். அது மறக்காத அது வந்து ஞாபக சக்தி, அதுல ஞாபக சக்தி அதிகரிக்கும். விளங்கிச்சா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மெயினா சொல்ல வர விஷயம் என்னன்னா, விடயத்தை வந்து முதலாவது என்ன விஷயம், அதுல என்ன பாயிண்ட் சொல்லப்படுது அப்படின்றத பிராக்டிகலா நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். அப்படி உள்வாங்குற சந்தர்ப்பத்துல தான் உங்களுக்கு அதை பாடமாக்குறதும் ஈஸி ஆயிக்கும்.
பாடமாகிறது கஷ்டம் 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 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது விலங்கல் என்ற அர்த்தம். அதான் மெயினான விஷயம். பாடமாகிறது கஷ்டம்னு சொன்னா அது விலங்கல் தான் அர்த்தம். பாய்ஸ் வந்து பாய்ஸுக்கு பாடமாகிறது இப்ப பொதுவான ஒரு கருத்து என்ன? பாய்ஸுக்கு பாடமாகிறது கஷ்டம். ஆனா கேர்ள்ஸுக்கு பாடமாகிறது லேசு அப்படின்னு சொன்னா, கேர்ள்ஸ் வந்து அந்த விஷயத்த நிறைய வந்து படிக்கிறது. ஆனா பாய்ஸ் வந்து குந்தியிருந்து படிக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் படிச்சாலும் அது வந்து கிளியரா விளங்கிடும். அப்படின்ற ஒரு இது ஒண்டி இருக்குது. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இடையிலான அந்த டிஃபரெண்ட் சின்ன டிஃபரெண்ட் தான். பெருசான்னு இல்ல. ஒரு பொதுவான ஒரு டிஃபரெண்ட் உண்டு. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பாடமாக்குறது, அத நாங்க வரைவிலக்கணப்படுத்தி அந்த பேப்பர்ல முன்வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விடயத்த நாங்க முதலாவது உள்வாங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு விளங்கணும். அது என்ன அப்படின்றத வந்து நீங்க முதலாவது விளங்கணும். தலைக்கெடுத்துட்டு தான் அடுத்த கட்டம் பாடமாகும். திடீர்னு எடுத்து நோட்ஸ் எடுத்து இது அப்படி கேள்வி விதினா என்ன கேள்வினா என்ன கேள்வி தொகை மாற்றம்னா என்ன கேள்வி மாற்றம்னா என்னன்னு சொல்லி பாடமாக்க நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த விஷயம் விளங்காது. பாடமாக்குறதும் மிச்ச நாள் நிக்காது. அதாவது உள்வாங்கும். கேள்வி தொகையா? தொகைண்டா என்ன? அது எப்படி சம்பந்தப்படுது? அந்த விடயத்த மூளைக்குள்ளே ஒரு கேள்வி. சின்ன 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 வேர்டுக்கெல்லாம், சின்ன 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 டவுட்டுக்கெல்லாம் மூளைக்குள்ளே நீங்க என்ன செய்யணும்? கேள்விகள் எழுப்பணும். அப்படி எழுப்புற டைம்ல தான் உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதுக்கு பிறகு ஒரு பாடத்த படிக்கிற டைம்ல முதலாவது என்ன செய்வீங்க? முதல்ல என்ன செய்வீங்க? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு பிறகு ஒரு பாடத்த படிக்கிற டைம்ல முதலாவது விடயம் என்ன செய்வீங்க? அனுஷா என்ன செய்வீங்க? அந்த பாடத்தை விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணும். ரைட். பிராக்டிகலா அந்த பாடத்த உள்வாங்கிக் கொள்ளும். மாஜிதா, ஒரு பாடத்த படிக்கிற டைம்ல, ஒரு விடயத்த நீங்க எடுத்து படிக்கிற டைம்ல, அத நீங்க என்ன முதலாவது என்ன செய்யணும்? விலங்கெடுக்கணும். தலைக்கெடுக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்க என்ன செய்யணும்? அத வந்து பாடமாக்குற கட்டத்துக்கு போகும். சரி. இத வந்து சொல்லிட்டு, நாங்க அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, சரி விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். என்னது? குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில சரி குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்ற வீதத்திற்கும் அதிண்ட கேள்வி தொகை மாற்ற வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு நாங்க என்ன செய்ய போறோம்? கணித ரீதியிலான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப இப்படியான இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கணிப்பிடக்கூடிய முறைகள் 2 இருக்குது. சரி, கணிப்பிடக்கூடிய முறைகள் 2 இருக்குது. அதே மாதிரி லேசர் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள் 5 இருக்குது. ஆனா கணிப்பிடக்கூடிய முறைகள் 2 இருக்குது. முறைகள் வேற, வகைகள் வேற. விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றேன். முறைகள் வேற, வகைகள் வேற. இப்ப கணிப்பிடக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி 2 முறை இருக்குது. புள்ளி நெகிழ்ச்சி, வில் நெகிழ்ச்சி. புள்ளி நெகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, வில் நெகிழ்ச்சி. வில் நெகிழ்ச்சி. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிடக்கூடிய முறைகள் தான் இந்த புள்ளி நிகழ்ச்சியும் வில் நிகழ்ச்சி. வில் நிகழ்ச்சி. சரியா? அப்ப புள்ளி நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன? வில் நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன? அதை எப்படி நாங்க கணிப்பிடுறது? அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? அதுல வந்து கணக்கு பகுதியும் பார்க்க வேண்டியது. சரி, எங்களோட டைம் என்ன? சரி, இப்ப நாங்க இந்த புள்ளி நிகழ்ச்சியும் வில் நிகழ்ச்சியும் பார்ப்போம். சரி, புள்ளி நிகழ்ச்சியும் வில் நிகழ்ச்சியும் பார்க்க போறோம். முதலாவது விடயம் புள்ளி நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
ஒரு பொருள்ன விலையில ஏற்படும் மிக சிறிய மாற்றத்திற்கு ஏற்ப பொருள்ன கேள்வி தொகையில ஏற்படும் மாற்றத்தை அளவிட்டு கூறுவது புள்ளி நெகிழ்ச்சி. இப்ப எப்படியான மாற்றம்? மிகச் சிறிய மாற்றம். என்ன சொல்றது? குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி தொகை மாற்ற வீதத்தின் கீழ விலை சதவீத மாற்றம். அப்ப அது புள்ளி நெகிழ்ச்சின்னு சொன்னா என்ன? ஒரு பொருள்ன விலையில ஏற்படுகின்ற மிகச் சிறிய மாற்றம். மிகச்சிறிய மாற்றம். சரியா? இந்த மிகச்சிறிய மாற்ற வீதத்திற்கு அமைவாக அதன் கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்ற வீதம். மாற்ற வீதத்தை நாங்க கணித ரீதியில அளவிட்டு கூறுறதை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான அந்த புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுற முறை தான், அதாவது புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா, குறித்த பண்டத்தின கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்ற வீதத்தின் கீழ கியூடி சதவீத மாற்றத்தின் கீழ பீண்ட சதவீத மாற்றம். சதவீதம். இப்படிதான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிட போறோம். புள்ளி நெகிழ்ச்சியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, வாய்ஸ் கிளியரான ஒருக்கா சொல்லுங்க. எங்கட டைம் வந்து சரி 8 மணி ஆகுது. அடுத்த பெச்சுக்கு கிளாஸ் இருக்குது. நாங்க புள்ளி நெகிழ்ச்சி, வில் நெகிழ்ச்சி, அடுத்தது அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். அந்த வகைகள் 5 சொல்லுங்க பாப்போம். அந்த வகைகள் 5 சொல்லுங்க பாப்போம் ஒருக்கா. விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு 5 வகைகளையும் சொல்லுங்க. ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒருமை கேள்வி நிகழ்ச்சி, முடிவெளி கேள்வி நிகழ்ச்சி, பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. ரைட். இப்படியாக நாங்க 5 வகைகளாக இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை வகைப்படுத்துவோம். அடுத்த கிளாஸ்ல புள்ளி நிகழ்ச்சினா என்ன, வில் நிகழ்ச்சினா என்ன, அதை வந்து எப்படி கணிப்பிட்டது, அதுக்கான சமன்பாடு என்ன, அதே மாதிரி அந்த 5 வகைகளுக்கான விளக்கங்கள், அதை வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல முடிப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிஞ்சு கொள்வோம். அடுத்த பெச்சுக்கு கிளாஸ் உண்டு. இப்போதைக்கு கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 1.5 ஹவரோ அல்லது 2 ஹவரோ டைம் எடுத்து நாங்க ஃபுல்லா 2.3 வந்து முடிப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.